எல்லா பேட்ஸ்மேனும் பால வச்சு சிக்ஸ் அடிச்சு தானே பார்த்துருப்பீங்க. யாராவது ஹெல்மெட்ட வச்சு சிக்ஸ் அடிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த மாரி ஒரு சம்பவத்த தாங்க கேர்லஸ் பிராத்வைட் வந்து பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்ப கெரிபியன் T10 லீக் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு லீக்ல பிராத்வைடும் வந்து விளையாண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு மேட்ச்ல என்ன ஆயிருக்கு அப்புட்னா, இவர் நின்னு சிக்ஸ் எல்லாம் அடிச்சு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துருக்காரு. அதே மாரி ஒரு சூப்பரான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ கன்டின்யூ பண்ணுவார்ன்னு நெனைக்கும்போது, அப்பதாங்க பவுலர் போட்ட பால வந்து இவர் புல் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா, அந்த ஒரு சமயத்துல என்ன ஆயிருக்கு அப்புட்னா, அந்த பால் வந்து கரெக்ட்டா இவரோட தோள்பட்டையில வந்து டச் ஆயி, விக்கெட் கீப்பர் கையில போய் வந்து விழுந்திருக்கு. உடனே இந்த ஒரு விஷயத்த பார்த்தவுனே, பவுலிங் டீம் என்ன சொல்லிட்டாங்க அப்புட்னா, பால் பேட்ல பட்டிருக்கு. அதனால அவுட் குடுக்கணும் அப்புட்ன்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணாங்க. இந்த ஒரு அப்பீல கேட்டு அம்பயரும் அவுட் குடுத்துட்டாருங்க. இதனால பிராத்வைட் மனுஷன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாருங்க. கோவத்திலே அந்த இடத்த விட்டு நடந்து போனாரு. நடந்து போயிட்டு இருந்த மனுஷன் திடுதிப்புன்னு என்ன பண்ணாருன்னா, அவர் தலையில போட்டிருந்த ஹெல்மெட்ட கழட்டி பேட்ல ஓங்கி அடிச்சாருங்க. அந்த ஹெல்மெட் எங்க போய் விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரமா பவுண்டரி லைனுக்கு வெளிய போய் தாங்க வந்து விழுந்துச்சு. இவர் இந்த மாரி ஹெல்மெட்ட வச்சு சிக்ஸ் அடிச்ச வீடியோ தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்ப இத பார்த்து கலவையான விமர்சனங்கள முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்புட்னா, ஏன்பா அவரும் நியாயமான விஷயத்த தானே வந்து பண்ணியிருக்காரு. ஏன்னா, அம்பயர் பண்ணது தப்பு. கரெக்ட்டா ஷோல்டர்ல வந்து பால் பட்டிருக்கு. அந்த ஒரு விஷயத்துல நாட் அவுட் குடுக்காம அவுட் குடுத்துருக்காரு. இதெல்லாம் நியாயமா? இதனால தான் இவருக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. இந்த ஒரு கோபத்த இந்த மாரி வித்தியாசமா வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லி, இது மாரி இவருக்கு சப்போர்ட் பண்ணி நெறைய பேர் கருத்துக்கள பதிவு பண்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு போய் ஹெல்மெட்ட பறக்க விடணுமா? இது மாரி எத்தனையோ அம்பயர் எடுக்கிற டிசிஷன் வந்து தப்பா இருக்கும். அதனால இந்த மாரிலாம் கோவப்படலாமா? இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு இவ்ளோ கோபம் ஆகாதுன்னு சொல்லி, ஒரு சில பேர் அவருக்கு எதிராவும் கருத்துக்கள வந்து பதிவு பண்றாங்க. உண்மையிலே கார்லஸ் பிராத்வைட்டோட நிலைமைய நினைக்கும்போது ரொம்பவே பரிதாபமா வந்திருக்குங்க. ஏன்னா 2016ல வெஸ்ட் இண்டீஸ் T20 வேர்ல்டு கப்ப வின் பண்ணாங்கன்னா, இதுக்கு இவர் தான் முக்கிய காரணமே. ஏன்னா அந்த T20 வேர்ல்டு கப் ஃபைனல்ல கடைசி ஓவர்ல வெஸ்ட் இண்டீஸ் வந்து 19 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சிச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு சமயத்துல வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவர் வந்து பென் ஸ்டோக்ஸோட பால நொறுக்கி தள்ளி மனுஷன் கன்டினியூஸா 4 சிக்ஸ் அடிச்சாருங்க. அதனால வெஸ்ட் இண்டீஸ் வந்து T20 வேர்ல்டு கப்ப வின் பண்ணிட்டாங்க. இவ்வளோ தூரம் பெருமைகள் வந்து கார்லஸ் பிராத்வைட்டுக்கு இருந்தாலுமே கூட, இப்ப வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல இவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லங்க. தொடர்ந்து இவர டிராப் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. அதனால வந்து உள்நாட்டு கிரிக்கெட் லீக்ல தான் இவர் வந்து விளையாண்டுட்டு வந்துட்டு இருக்காரு. சரி அதுலயாவது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்து மிகப்பெரிய சாதனைய பண்ணலான்னு பார்த்தா, இந்த மாரிலாம் அம்பயர் தவறான முடிவுகள வந்து குடுக்கும்போது, அவருக்கு கஷ்டமா தானே வந்து இருக்கும். அதனால தான் இந்த மாரி அவரோட விரக்திய வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.